காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது எமி வில்லியம் கார்மைக்கேல், த வாக்கர் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு புத்தகம். அதை எழுதியவர் தான் எமி வில்லியம் கார்மைக்கேல். இந்த புத்தகத்தில் தாமஸ் வாக்கர் அப்படிங்கிறவுடைய வாழ்க்கை வரலாறும் இடம்பெற்றிருக்கு. 1916 திருநெல்வேலி சீமையில் நடந்த பல அரிய தகவல்களை பதிவு செய்து இந்த புத்தகம். அந்த காலம் எப்படி இருந்தது, அதாவது தென் தமிழகம், குறிப்பாக நாகர்கோயிலை ஒட்டிய பகுதிகள், கேரள எல்லையை ஒட்டிய பகுதிகள், ஆந்திராவினுடைய ஒட்டிய பகுதிகள், எல்லாத்துலேயுமே இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகளை தத்து கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. கோயிலுக்கு தத்து கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசு இல்லைன்னா தத்து கொடுத்துருவாங்க. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பெண் குழந்தைய தத்து கொடுத்துருவாங்க. அவங்க பயிர் வச்சு அந்த பயிர் சரியாக விளையில, விவசாயம் சரியாக நடக்கலை, பொய்த்து போச்சு அப்படின்னா பெண் குழந்தைய தத்து கொடுத்துருவாங்க. அதாவது இடைப்பட்ட காலத்தில் பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் கொடுத்து கொள்கிற வழக்கம் இந்த உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில், கிராமங்களில் இருந்ததை நம்ம அறிஞ்சிருப்போம். அதற்கு முந்தைய காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, பெண் குழந்தைகளாக பிறந்தாலே அவங்கள வீட்டு வேலை வாங்கிறது, சமைக்கிறது, சமையலுக்கு பயன்படுத்துவது, துணி துவைக்குவது பயன்படுது, அடிமை போல நடத்தி கொண்டிருந்த காலகட்டம். அதனால் வீட்டில் பெண் குழந்தைங்க பிறந்தாலே இந்த மாதிரி தத்து கொடுத்துருவாங்க. கோயிலுக்கு இந்த பெண் குழந்தைகள் நிறைய பேர் தத்து கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு கோயிலையும் நிறைய பெண் குழந்தைகள் அதிகமாயிட்டாங்க. அப்படித்தான் தேவதாசி முறை என்பதே இந்த மண்ணிலே ஏற்படுகிறது. அதற்கான தோற்றம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும். அதை எதிர்த்து குரல் கொடுத்த பெண்மணி தான் இவங்க. அயர்லாந்து நாட்டை சார்ந்த பெண்மணி இவங்க. 22 வயசு தான் அந்த பெண்ணுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடம்பு முழுக்க கரியை பூசிக்கொண்டு இரட்டு நேரத்தில் கோயிலுடைய மதில் சுவரின் மீது ஏறி உள்ளே குதித்து அந்த பெண்களிடத்தில் பேசி, கல்விதான் உங்களை மாற்றும் என்று அவர்களுக்கு சொல்லி, இரவோடு இரவாக எவ்வளவு பெண்களை மீட்க முடியுமோ அவ்வளவு பெண்களை மீட்டு கொண்டு வந்து அந்த தோனா ஊர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே பெண்களுக்கான ஒரு பள்ளியை துவங்கிய பெண்மணி தான் இவங்க. அப்படி அவர்கள் குழந்தைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு எதிராக அங்கிருந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் இவரை பிடித்து இவருக்கு பல கொலை முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இவருக்கு கசையடி கொடுத்திருக்கிறார்கள். மலம் தின்ற ஒரு கொடுமையான தண்டனையை இந்த பெண்மணிக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சாப்பாட்டிலே விஷம் வைத்திருக்கிறார்கள். இப்படி பல கொடுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட அம்மையார் தான் அவர். அவருடைய சேவை மிகவும் போற்றுதலுக்குரியது. அவங்க பள்ளிக்கூடத்தை மட்டும் தொடங்கலைங்க, ஒரு மருத்துவமனையும் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, பிள்ளை பிடிக்கிறவ அப்படின்னு அவங்களுக்கு பேர். பிள்ளை பிடிப்பவள் என்று அழைக்கப்பட்ட இந்த அம்மையார் ஏற்படுத்திய மருத்துவமனையில் தான் அந்த ஊரிலே யாருக்காவது உடல் சரியில்லை என்றால் இந்த மருத்துவமனையை நோக்கித்தான் அவர்கள் வந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படி பல பெண் குழந்தைகளுக்கான கல்வி அறிவை போதிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த தேவதாசி முறையில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 வயசுலேயே வீட்டில் இருந்து அந்த பெண் குழந்தைகளை தத்து கொடுத்துருவாங்க. நட்டுவனார்கள் அப்படின்னு பேர். ஆண்களும் சில பேர் அதில் இருந்தாங்க. கலை வளர்ப்பதற்காக, அவர்களுக்கு பாடல் திறமையை வளர்ப்பதற்காக அந்த குழந்தைகளை கோயில்களில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, அவர்கள் சமுதாயத்தால், சமூகத்தில் உள்ள பல பெரிய மனிதர்களால் அவர்கள் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளானார்கள் என்பதுதான் இடைக்கால வரலாறு. எந்த நோக்கத்துக்காக தொங்கினார்களோ அந்த நோக்கம் பிற்காலத்தில் மாறி அது பெரிய சமூக சீரழிவை சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம். அதனால்தான் அதற்கு எதிராக அந்த பெண்மணிக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் இவர்களை போன்றவர்கள் வந்தார்கள். த வாக்கர் ஆஃப் திருநெல்வேலி என்ற புத்தகத்தை படிக்கிற போது மிகவும் கனமான வலி நிறைந்த அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த தேவதாசி முறை என்பது 1934 மும்பையில் ஒழிக்கப்பட்டது. அப்போ கூட தமிழகத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது மும்பையில் தான் ஒழிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது, இங்கே தொடரும் என்று சொன்னார்கள்.
1930 முத்துலட்சுமி ரெட்டி போன்ற பெண்மணிகள் எல்லாம் அதற்கான குரலை எழுப்பினார்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் தேவதாசி முறை முற்றிலுமாக இந்த மண்ணிலிருந்து ஒழிக்கப்பட்டது. அதற்கான விதை போட்ட பெண்மணி இவங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.